ஒரு மிகப்பெரிய குழு கொண்டு நம்ம வந்து இதை பண்ண போறோம். என்ன ஆக போறோம்னு தெரியல. இன்னைக்கு இந்த வருஷமும் பர்த்டேக்கு தான் பண்ண போறேன். தளபதி ஃபேன்ஸ் அட்டாக். ஓ அளந்து பார்த்துட்டு இருக்கியா சைக்கோ. மேக்கிங் சாண்ட்விச். லூனார் எக்லிப்ஸை வந்து அவளுக்கு காட்டி நான் வந்து மெய் சில்லுக்கு வைக்க போறேன். தயவு செஞ்சு பிச்சை எடுக்கிறேன். என் பையனுக்கு யாராவது கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தா கொடுங்க. ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் ஏன் இந்த நிலைமையில இருக்குன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ரொம்ப ஒரு கொடுமையான விஷயம் பண்ண போறோம். அது என்னன்னா கிளீனிங். அதுவும் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் டீப் கிளீனிங் பண்றோம். லிட்டரலி 1 year ஆச்சு. சாதாரணமா துணி மடிச்சு வச்சு அந்த மாதிரி கிளீனிங் கிடையாது. செம்ம டீப் கிளீனிங். நம்ம வந்து இது வரைக்கும் திறக்காத ரூம் எல்லாம் திறந்து உள்ள இருக்க குப்பையெல்லாம் நோண்டி எடுத்து கிளீன் பண்ணுவோம். அதுவும் எனக்கு மிகப்பெரிய டஸ்ட் அலர்ஜி இருக்கு. டஸ்ட்னு சொன்னாலே எனக்கு தும்மல் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால ஒரு மிகப்பெரிய குழு கொண்டு நம்ம வந்து இதை பண்ண போறோம். என்ன ஆக போறோம்னு தெரியல. இன்னைக்கு ஸ்பெஷலைஸ்டு டீம் ஒருத்தவங்க வந்து க்ளீன் பண்ணுறாங்க, ப்ரொஃபஷனல்ஸ். அதை தாண்டி ஸ்பெஷலைஸ்டாக எனக்கு ஒரு டீம் இங்கே இருக்குது. உங்க தலையை சொரிஞ்சிட்டு இருக்கு. இது வந்து என்னத்துக்கு தான் வீடியோ எடுக்கணும் சைக்கோன்ற மாதிரி என்ன பார்த்துட்டு இருக்கு. வர வர உங்க வேடெல்லாம் ரொம்ப பேடா இருக்குடா. சரி ஓகே கைஸ், நம்ம போய் க்ளீன் பண்ணலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். சம்மர் டைம்ல இது நம்ம பண்ணணும்னு நினைச்சது மிகப்பெரிய தப்பு. கடைசியாக போன வருஷம் என்னோட பர்த்டேக்கு இது பண்ணேன். இந்த வருஷமும் பர்த்டேக்கு தான் பண்ண போறேன். ஹாய் டஸ்டி. டஸ்டியா? ஓ டஸ்ட் அலர்ஜி டஸ்டி. முடியல. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். தளபதி ஸ்டைல். டேய் குரா குரா. ஆனா தளபதி இந்த ஸ்டைல் பண்றதுக்கு முன்னாடி நான் பண்ணிட்டேன். தளபதி ஃபேன்ஸ் அட்டாக். நான் உட்காந்து வேலை பார்த்துட்டு நீ உட்காந்து டீ குடிச்சிட்டு இருக்க. என்ன சண்டைக்கு வர்றையா? என்ன பார்த்து கத்துக்கோ வேலை பார்க்கறதுக்கு, சரியா? சும்மா தண்டமா டீ குடிச்சிட்டு இருக்காத. நான் பண்றத மட்டும் பாரு, உனக்கு தெரியும் நான் எப்படி க்ளீன் பண்ணின்னு. ஆனா ஒன்னும் க்ளீனா வச்சுக்க மாட்டேன். தெரியும் நான் சொல்லி பண்ணுவேன்னு. எத்தனை வாட்டி க்ளீன் பண்ணாலும் இப்படிதான் இருக்கும். இன்னொன்று இது ஏன் இப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தூங்கி எழுந்து இப்படி நாசமாக்கி வச்சிருக்கோம். இந்த குப்பையை தான் எப்படி டிஸ்போஸ் பண்றதுன்னே தெரியல. இன்னொன்று இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம இது டிஸ்போஸ் பண்ணுவோம். உனக்கு வேண்டாமா? சரி ஓகே. ஏதோ என்னை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வளர்ந்துருக்கே, ஒரு 1/4 inchன்றதுனால விடுறேன். ஓ அளந்து பார்த்துட்டு இருக்கியா சைக்கோ. ரியல் சைக்கோவே மாறிட்டோம். இதெல்லாம் நான் முடிஞ்ச அளவுக்கு இங்கே திங்ஸ் இருந்ததெல்லாம் தூக்கி இப்படி வச்சுட்டேன். ஸோ அவங்க க்ளீன் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா இது ஃபுல்லாத்தையும் எடுத்து ஃபுல்லாக தொடச்சு அந்த மாதிரி பக்காவாக பண்ணுவாங்க. ஜஸ்ட் நம்ம ஹெல்ப் பண்ணுவோம் அவங்களுக்கு. ஸோ ஒரே நாளில் ஃபுல் வீட்டையும் மாசாக்கிடலாம். நெயில் பாலிஷ் புதுசாக வச்சுருக்கேன், அதனால தான் சீன் போடுறேன். என்னோட நெயில் பாலிஷ் எவ்வளோ அழகாக இருக்கு. ஒரே டைம்ல தான் வச்சோம். அசிங்கமாக இருக்கா? அப்போ அப்படியே உங்க கையை காட்டு. 1 2 3. என்ன கருமம் இது? ஒரே மாடல். ஆனா நீ பைத்தியம், நான் அழகி. அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது. இந்த ரூம்ல ஏற்கனவே க்ளீன் பண்ணி தான் வச்சிருந்தேன். பட் இவங்க வந்து டீப் கிளீனிங் பண்ணாங்க. விச் மீன்ஸ் இந்த செவுத்தெல்லாம் தொடச்சு இது எல்லாத்தையும் தொடச்சு க்ளீன் பண்ணி இதெல்லாம் தெரியுதா ஃபுல்லாக தொடச்சிருக்காங்க. இந்த ரேக்குள்ளே ஃபுல்லாக அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு அந்தளவுக்கு தெரியாதெல்லாம் இந்த மாதிரி அவங்க எடுத்து வச்சிருவாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணிக்கணும். இது வந்து நான் டஸ்ட் ஆகக்கூடாது மறைச்சி வைக்க சொல்லியிருக்கேன். இவங்க க்ளீன் பண்ணது எனக்கு டயர்ட் ஆகுது. இன்னைக்கு வந்து நான் எனக்கு மட்டும்தான் கிளீனிங் அப்படின்னு பார்த்தேன். ஐ மீன் எனக்கு தான் வந்து இது அப்படின்னு. இன்னைக்கு வீட்டில் கிட்டத்தட்ட ஒரு 20 பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஃபுல் ஹவுஸ் கிளீனிங் ஆள் இருக்காங்க. அதுக்கப்புறமா ஏசி ரிப்பேர் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சிசிடிவி அது எல்லாத்துக்கும் அதெல்லாம் ஒரு நார்மலாக நம்ம பண்ணுவோம் அடிக்கடி. அந்த மாதிரி ஆள் இருக்காங்க. எல்லாரும் இந்த வீட்டுக்குள்ள தான் இருக்காங்க. ஸோ நான் இந்த ரூம்குள்ள இருக்கேன். சிம்பிள். குச்சமே இல்ல. மெஸ் எவ்ரிதிங்ஸ் a mess. everything is a mess. இந்த 2 ரூம் க்ளீன் பண்ணிருக்காங்க. ஸோ அதனால இந்த இடம் ரொம்ப கொடுமையா இருக்கு. தம்பி நல்லா லேப்டாப்லயே படுங்க தம்பி, சரியா? என்னது இது? நான் காட்டவே இல்லை, ரொம்ப ஆட்டாத. அண்ணே ப்ரொடக்டிவா இல்ல? அக்கா தான் ஃபோன் வந்துட்டே இருக்காங்க. நல்லா வேலை செய்யுங்க. என்ன படிச்சிட்டு இருந்தியா? என்னன்னு சொல்லிட்டா என்ன குட்டி என்ன பண்ற? மேக்கிங் சாண்ட்விச். ஹலோ இத சொல்லி முடிக்கிறேன். ஏன் அலையற? மேக்கிங் சாண்ட்விச்ல அவன்ல வைக்கிறது மட்டும் என் வேலை. அப்ப அதுக்கு பேர் என்ன தெரியுமா? என்னது? ஹீட்டிங் அண்ட் ஈட்டிங் சாண்ட்விச். யார் கண்டுக்காதீங்க அவனை. சோ பாப்பா தான் சாண்ட்விச் பண்றா. இது ஒரு நாள் பண்ணி. ஹலோ சாண்ட்விச் மேக்கர். நானே. ஏய் இங்க பாரு. யூ ஒரு புடி. யாரோட ஐடியான்னு கேள அவகிட்ட. என்னோடது. பொம்பளைக்கு அடக்க இருக்கும். சொல்லு பாப்பா, யாரோட ஐடியா? இதெல்லாம் சத்தமா சொல்லாத. எப்படி இருக்கு குண்டு? ருசி ஆனந்தம் அடைந்தோ.
என்ன தவிர எல்லாரும் நல்லா சமைக்கிறாங்க. எவ்வளவு பெரிய கேவலம் தெரியுமா? ஓகே, இன்று இரவு 8:44 வந்து நிலா ஓடும் அப்படின்றாங்க. இங்க ஒரு உலா தான் ஓடிக்கிட்டு இருக்கு. எங்கடா போச்சு நிலா? காணோம். என்ன ஒரே வெட்ட வழியா இருக்கு. லூனார் எக்லிப்ஸ் டுடே. இப்பதான் ஃபோன் பண்ணேன், வரேன்டா. உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் பேசலாம். 8:44 ஆயிடுச்சா ஷோரா? ஆயிடுச்சு. மேகம் தான் மறைச்சிருக்கு. ஷோ, இந்த மேகத்துக்கு வேற டைமே கிடைக்கலையா? இல்ல ஏழை இப்படி பண்றிய. வெளியே ஒரே மேகமூட்டமா இருக்கு. பட் வந்து லூனார் எக்லிப்ஸை வந்து அவளுக்கு காட்டி நான் வந்து அவளை வந்து மெய்சில் இருக்க வைக்க போறேன். அவ்வளோ சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு. அதை நீங்களும் பாருங்க. ஓ, அக்காக்கு சர்ப்ரைஸா? கேக்கா? செக்ஸியா? வந்து வா, லூனார் எக்லிப்ஸ் பாக்குறேன். சீரியஸாவா? ஆமா, பாப்பா கண்ணை முடிக்கோ பாப்பா. வா, எப்படி இருக்கு? ஓகே, பாருங்க. என்னடா ஒண்ணுமே இல்ல. அங்க பாரு. எங்கெங்க? யூனார் எக்லிப்ஸ். யூனாரா? தப்பு தப்பா படிச்சு அடி வாங்கி சாகாத. இந்த எப்படி நான் அழகான ஒரு விஷயத்த உனக்கு காட்டியிருக்கேன். சபா. இப்ப நானும் தெரியாம நினைச்சேன் இந்த மார்ஷ பேல வச்சுட்டு அதை காட்டுறேன். கர்ம எல்லாம் இருக்கட்டும். குனி அப்பதான் கைப்பட முடியும். இல்ல கை கேட்டாரு. சொல்லு, என்னது? சத்தமா கேட்கணும்னா மூணார் எக்லிப்ஸ். அப்புறம் ஊட்டி எக்லிப்ஸ், ஏற்காடு எக்லிப்ஸ்லாம் எங்க இருக்கு? மூணாறுன்னு எப்படி நீ சொல்ற? எப்படி மூணாறு ஆகும்? நீங்க தான் சொல்லி கொடுத்தீங்க. தனியா கூப்பிட்டு கேட்டா கேமரா கட் அக்கா எடுக்க போறாங்க கட்டுன்னு சொல்லுங்க. அது பேர் என்ன அப்படின்னு மூணாறு கிளிப் எனக்கு தெரியாது. அவளை மட்டும் நைஸா விடுற புடி. அவளை அந்த அக்கல்ல போட்டு லாக் பண்ணு. அட நாதாரி பயல. சொல்லு, என்னது? யூனார் எக்லிப்ஸ். எக்லிப்ஸ் தான இல்ல? இதுக்கு தான் படிக்கடான்னு அடிச்சுக்கிட்டேன். லூனார் எக்லிப்ஸ். லூனார் எக்லிப்ஸ். லூனார் எக்லிப்ஸ். இதுவே வந்து சூரிய கிரகணம்னா என்ன? மாட்டிக்கிட்டோமே. கடவுளே. சொல்லு, சூரிய கிரகணம். அவ சன்னார் எக்லிப்ஸ்னு சொல்லிட்டா. நீ சொல்லு. அவதான் அசிங்கமா சொல்லிட போறா. சொல்றேன் சோலார் எக்லிப்ஸ். சன்னு ஓகே. லூனார் எக்லிப்ஸ். பைத்தியம், என்ன பண்ணிட்டு இருக்க? லூனார் எக்லிப்ஸ் மனப்பாடம் பண்றேனா? ஓஹோ, அங்க ஒருத்தி சமைச்சிட்டே சொல்றப்பா. லூனார் எக்லிப்ஸ், லூனார் எக்லிப்ஸ், சோலார் எக்லிப்ஸ், லூனார் எக்லிப்ஸ். ஏய் சரி போடு மூடு லூனார் எக்லிப்ஸ். படிக்கிறது தடுக்காதீங்க அக்கா. சரி டேபிள்ஸ் படி. பரட்டா. இப்போ நான் நிலா சோறு சாப்பிடுறேன். எப்படி இங்க பாருங்க நிலா. இங்க எனக்கு போட்டுருக்காதுவும் இன்னொரு காமநாட்ல அந்த லூனார் எக்லிப்ஸ் தெரியும் அப்படின்றாங்க. பாப்போம். ஓகே, ஸோ இந்த ரூம் ஃபுல்லாக தொடச்சு நல்லா இந்த விண்டோ முதல் கொண்டு தெரியுதா செம்மையாக தொடச்சி சூப்பர் ஆக்கிட்டாங்க. எல்லாம் டிவி, கப்போர்டு, கிப்போர்டு, பப்போர்டு எல்லாம் தொடச்சிட்டாங்க. இப்போ இவங்களுக்கு இதெல்லாம் எங்கே வைக்கன்னு தெரியல, அப்படியே ஒதுக்கிருக்காங்க. எப்படி படுத்துருப்பாரு மாடு. ஸோ வந்து இது ஃபுல்லாத்தையும் இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வைக்கலாம். இன்னொன்று இந்த சூட் கேஸை பற்றி ஒரு அரிய விஷயம் இருக்குங்க, காட்டுறேன். ஸோ இந்த அரிய வகை சூட் கேஸில் பார்த்தீங்கன்னா அங்க என்ன கிணறு வட்டிக்கிட்டு இருக்காங்க பேசியா? பல பொக்கிஷம் இருக்கு. அது என்னன்னா பல வருஷம் முன்னாடி நான் யூஸ் பண்ண அழுக்கு துணிகள் துவைக்க மறந்து உள்ளே வச்சிருக்கேன். நான் தப்பையில செம்ம வாசனை போறா நாத்து துணியில. வாசனையா இல்ல நீ சொல்லு. இது நல்லா இருக்கு. நானா கட்டனது பாது. சரி பிச்சை எடுத்துறாத. நன்றி. She is a fantasy. Sha-na-na-na-na, oh oh. அப்பா ஹீரோயின் என்ன கழுத்து சுளுக்கா? அக்கா என்கிட்ட பேசாத, கடிச்சு வச்சிருவேன். கீழ இறங்கி போடா. அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. ஒண்ணும் இல்ல தம்பி வாங்க, நான் க்ளீன் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு சும்மா ஆடிட்டே இருக்காங்க. சில்ற இல்ல. மதிக்கவே இல்ல வழக்கம். இங்க பாரு, எந்த பைத்தியம் எழுதுனது இது? இது எது இந்த ரெண்டு பைத்தியத்துல ஒரு பைத்தியம் தான். ரெண்டு பேரும் ஸ்வேதா பைத்தியம் தான். நார மூதேவி உங்க அறிவிலி அறிவு. அதேன் பாசமா எழுதுனீங்க பாருங்க. பாசமா எப்ப தெரியுமா எழுதுற? நல்லா வெளிய போ, எல்லாம் நெத்தில எழுதிக்கோ. ஓகேவா? ஏப்பா இப்படி எட்டி பாக்குறியே, உனக்கு வெக்கமா இல்லையா? ஐயா கிளாஸ்ல ஊன்ட்ருக்கான். நான் வேணும்னு பண்ணல சார். நான் கத்துனது இவள பார்த்து கத்தல. பயத்துல தான் கத்துனேன். அங்க பாரு
கிடைக்காது. இப்போ வெளியே ஏதோ கேர்ள் ஃப்ரெண்ட் கிடைக்காதான்னு பார்த்து நான் பாடும் மௌன ராகம் கேட்கவில்லையா? பிச்சை எடுக்கிறேன். என் பையனுக்கு யாராவது கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தா கொடுங்க. அவன் டேட்டிங் சைட்ல முதல் கொண்டு பதிவு பண்ணி அவனோட அழகிய மூஞ்சி ரோஸ்லாம் வாயில வச்சு போட்டான். எந்த பொண்ணும் அவனுக்கு அமைய மாட்டேங்குது. ஸோ அவனுக்கு இவன் பாருங்க 2 வயசு தான். அதுக்குள்ள இவனே மார்கழி மாசம் நாய் மாதிரி எப்ப சுத்திக்கிட்டு இருக்கான். ஏன்னா இது வாலிப வயசு. 2 பசங்களுக்கும் இந்த 2 பொண்ணுங்களுக்கும் குழந்தைங்க இன்னொரு 20 இயர்ஸ் ஆகும். மூதாட்டி அப்புறம் தான் கல்யாணம் பண்ணிருப்போம். ஆனா இந்த பசங்களுக்கு இமீடியட்டா எங்களுக்கு பொண்ணு வலி அவங்கடி பீத்து சிரிக்கலாம். நேரத்துக்கு தான் போகுதுன்னு காலில இருந்து சம்பந்தமே இல்லாம என்னமா பண்ணிருக்காரு. அதுக்கப்புறம் சம்பந்தமே இல்லாம அப்போ உங்க கல்யாணம் நல்லா இருந்துச்சா? எப்படின்னா உங்களுக்கு சப்போர்ட் பண்ண என்ன தொடணும்னு ஆசை இருந்தா வந்து நேரா தொடு. அது வந்து இப்படி வந்து உரசாத மூஞ்சி மோனையும் பாரு, மூஞ்சி மோனையும். நான் வியாபாரம் ஆக மாட்டேன் உனக்கு. என்ன ஏதோ பெருசா எதையோ சாதிச்ச மாதிரி ஒரு வெறி தெரியுது உன் மூஞ்சில. இந்த பாடு சாட்டிஸ்ஃபைங்கா இருக்கும் இல்லையே. அப்புறம் தான் இருக்கும். இப்ப இப்படி குத்தி செத்து போயிருக்கான். சாவு சாவும்ல. மிஸ் ஆயிடுச்சு சார். நீங்க மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டு இருக்கீங்க. அப்படி எடுக்க கூடாது. பைத்தியம் 2 கவர் இருக்கும். பைத்தியம் அதை வெளியே எடுத்துட்டு எடுக்கணும். தெரியுது, நீ மூடு. இப்ப நீ எடுக்கிறது கஷ்டப்படுவ பாரு. அந்த சீன்லாம் இங்க இல்ல, வாங்க. இது பார்த்தோன்னே உனக்கு என்ன கொண்டு தோணுது? எனக்கு என்ன தோணுது தெரியுமா? ஆனா சொல்லிட்டு சீப்பா அவங்களோட மூ எல்லாமே எனக்கு தெரியும். அசிங்கப்படுத்துற என்ன? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் புதுசாக பில்லோஸ் வாங்கியிருக்கோம். பிகாஸ் நம்மளோட பெரிய குடும்பத்துக்கு பில்லோ பத்த மாட்டேங்குது. பெரிய குடும்பத்துக்கு பத்துதா இல்லையா, இந்த பெரிய உருவத்துக்கு பத்த மாட்டேங்குது. பாடி ஷேமிங் பண்றியாடா? பாடி சொடா அடிச்சு பல்லலாம். நீ கேமரா பின்னாடி இப்படி உள்ள காட்டிக்கிற. கேமரா எல்லாரும் சாரி கைஸ், நான் என்ன நானே சொல்லிட்டேன். அந்த பயம் இருக்கட்டும். ஸோ இல்லை எக்ஸ்ட்ராவாக இந்த மாதிரி பஞ்சு மேனி கொடுத்துருவாங்க. கொஞ்சம் பெரிய தலைக்காணி தான் நம்ம போவோம். நாங்கள் இது வேணும்னா நம்ம கம்மி ஹைட்டில் கூட வச்சுக்கலாம். பட் நாங்கள் 2 பேருமே ஹைட்டாக தலைக்காணி வச்சுப்போம். ஆனால் ரொம்ப தப்பு தெரியுமா? ரொம்ப தப்பு. எவ்வளோ தப்பு தெரியுமா? உன்னை நான் கல்யாணம் பண்ண அளவுக்கு தப்பு. சீரியஸா அவ்வளவு ஹைட்டுக்கு தலானே வச்சு படிக்கணும். படிக்கணும். படிக்க சொன்னாலும் படிக்க மாட்டேன். சீக்கிரத்தை வெளியே சொல்லாதடா. இதை நான் பண்ணிட்டேன். இப்போ ராமோட ட்ரீட்மெண்ட்டாக ராம் புள்ளத்தாச்சி மாதிரி இருக்கு. மறுபடியும் முதல்ல இருந்தா. இப்பயும் லைட்டாக மேடு பள்ளமாக தான் இருக்குது. பட் படுக்க சரியாயிடும். இவ்வளோ நேரம் இவங்க கும்மாங்குத்து குத்துனது பார்த்தீங்கன்னா இதில் வந்து படுத்து தூங்க தான். ஸோ டாட்டா. இப்போ யாருக்கு போட்டியா? யூ பிளடி சீட். இப்போ போட்டியா? ஆமாம், யார் ஃபர்ஸ்ட் போடுறான்னு போட்டி. சபாஷ், சரியான போட்டி. எப்படி அதுக்குள்ள போடுறாங்க? சரி சரி, 2 பேரும் சண்டை போடாதீங்க. இப்போ நான் 1 2 சொல்லுவேன். 2 சொல்லும்போது நீ ஆரம்பிக்கணும். 3 சொல்லும்போது அவ ஆரம்பிக்கணும். போங்க ஐயா போங்க. பிறவி பைத்தியம். 1 2 3. எப்ப பாரு தோத்து போறதே வேலையா போச்சு உங்களுக்கு. இதை நீங்க இதுக்குள்ள தள்ளிடுங்க. இது ஜெட்டியோட ரொம்ப சின்னதா இருக்கு. என்ன குண்டு, நீ பாப்பா ட்ரெஸ் போட்ட மாதிரி இருக்க அந்த தலைகாடி. இல்ல புரியல. அது ஏன் ஜோக்கு, அது ஏன் ஜோக்கு. இந்த நைட் ஷோ ஆஃப் கேமரால போட்டேன். நீ அத ஆன் பண்ணு. ஓகே, சோ இந்த ரூம் வந்து ஃபுல்லா கிளியர் ஆயிடுச்சு. வர மாதிரி இத வந்து ஃபுல்லா க்ளீன் பண்ணிருந்தாங்க. இந்த இடம் மட்டும் எல்லா திங்ஸையும் போட்டு வச்சிருந்தாங்க. அதையும் நாங்க ப்ராப்பரா பெட்ஷீட்லாம் போட்டு மாஸ் பக்காவாகிட்டோம். இதெல்லாம் கண்டுக்காதீங்க. இன்னொன்னு ஆக்சுவலி பாத்தீங்கன்னா லாஸ்ட் டைம் இந்த மாதிரி நாங்க வெளியில இருந்து கூப்பிட்டு வீடு ஃபுல்லா க்ளீன் பண்ண சொல்லும்போது அவங்களுக்கு 2 days ஆச்சு இந்த வீடு கம்ப்ளீட்டா க்ளீன் பண்றதுக்கு. ஏன்னா நாங்க ரொம்ப மோசமா வச்சிருந்தோம். 2 ரூம்க்கே ஒரு நாள் ஃபுல் ஆயிடுச்சு. பட் இப்போ ஃபியூ மந்த்ஸா நாங்க ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணிட்டு வரோம். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். கொஞ்சம் ட்ரெஸ்லாம் ப்ராப்பரா ஓரளவுக்கு இருக்கிற இடத்துல மெயின்டைன் பண்ணிட்டு வரோம். அதனால இந்த வாட்டி அவங்களுக்கு எல்லா வாட்டியோட கொஞ்சம் ஈஸியா இருந்துச்சு. ஒரே நாள்ல ஈவினிங் குள்ளேயே கம்ப்ளீட்டா முடிச்சிட்டாங்க. ஸோ அதனால நாங்க எங்களை நினைச்சு கொஞ்சம் பெருமைப்படுறோம். இன்னொன்னு, போன வாட்டி அவங்க எல்லாத்தையும் முடிச்சுட்டு போனதுக்கு அப்புறம் எனக்கு மடிச்சு வைக்கிறதுக்கு அவ்வளவு துணி. எனக்கு 2-3 days ஆச்சு அதை கம்ப்ளீட்டா நான் கிளியர் பண்றதுக்கு. பட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் 1 hour தான் ஸ்பெண்ட் பண்ணிருப்பேன். 2 ரூம் கம்ப்ளீட்டா கிளியர் பண்ணிட்டேன். இன்னொரு ரூம் ஆல்ரெடி சூப்பரா பண்ணி தான் வச்சிருக்காங்க. அதனால கொஞ்சம் முன்னாடியோட நாங்களே வீட்டை மெயின்டைன் பண்றோம் நினைக்கும் போது பெருமையா இருக்கு. போய் நம்மளோட ட்ரெஸ்ஸிங் டேபிள் கிளீன் பண்ணலாம். போட்டோலாம் கூட சூப்பரா தொடச்சாச்சு.
தண்ணி ஆனா மாட்டேங்குதுண்ணா. ஏன் இப்பதான் சரி பண்ணோம், அதுக்குள்ள என்ன ஆச்சு? அவ்வளோ உயிரை கொடுத்து சரி பண்ணதுக்கு மறுபடியும் என்ன ஆயிற்று? மென்டலா? சோறு தான் தின்ற, இத மாட்டினா மறந்தே போச்சுடா. மாட்டாமலே ஒர்க் ஆகலன்றா. எப்படிமா சுவிட்ச் போடாம ஒர்க் ஆகும்? ஒரு பெரிய இன்ஜினியர்னா. இன்ஜினியரா? இன்ஜினியர்னா என்ன? இன்ஜினியர். பக்கா மாசா தொடச்சு க்ளீன் பண்ணிட்டாங்க. அண்ட் அதே மாதிரி பெட் மேல பெட்ஷீட்ஸ் அதெல்லாம் அவங்களுக்கு வைக்கணும்னு எங்கன்னு தெரியாது, அதெல்லாம் அப்படியே சுருட்டி இப்படி வச்சிருவாங்க. அப்புறம் ட்ரெஸ்ஸிங் டேபிளும் என்ன பண்ணிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா தொடச்சு உள்ள ஃபுல்லா திங்ஸ் எல்லாம் எடுத்து தொடச்சிட்டு மறுபடியும் உள்ள வச்சிருக்காங்க. எல்லாத்தையுமே அந்த மாதிரி தான் பண்ணிருக்காங்க. இத்தனைக்கும் நான் அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள்லாம் அடிக்கடி இங்க ஃபுல்லா தொடப்பேன். பட் ஆனால் எனக்கு ஒரு 1 வீக்ல அவ்வளோ அழுக்காயிடுது. ஸோ அதனால பெரிய பிரச்சனையா இருக்கு. ஏன் இவ்வளோ டஸ்ட் வருதுன்னே தெரியல வீட்டில். பட் ஆனால் எல்லாத்தையும் ஃபுல்லா நீட்டா தொடச்சிட்டாச்சு. இப்போ வந்து இந்த திங்ஸ்லாம் இப்படி இருக்கு இல்லையா, இதை கொஞ்சம் ப்ராப்பரா அரேஞ்ச் பண்ணணும். ஓகே, நான் இந்த மாதிரி ஒரு சூப்பரான ப்ரஷ் செட் வச்சிருக்கேன். இது வந்து ப்ரொஃபஷனல் ஆர்டிஸ்ட் காஸ்மெட்டிக்ஸ், அதாவது பேக் காஸ்மெட்டிக். அதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ப்ரஷ் செட் எப்போ ஃபுல்லா இந்த ஹெவி முடி இந்த மாதிரி ப்ரஷ் செட் வச்சிருக்கேன். இதுல வந்து ஃபேஸ் ப்ரஷ் அப்புறம் ஐ ப்ரஷ் எல்லாமே இதுல இருக்கும். நமக்கு தேவையான டூத் ப்ரஷ் வச்சிருக்கியா குண்டு? கக்கூஸ் ப்ரஷ் இருக்கு, வேணுமா? எடுத்து வாயை கழுவு. அந்த மாதிரி தேவையான ப்ரஷ் எல்லாமே இதுல இருக்கும். இது வேணும்னா கூட நீங்க வந்து வாங்கிக்கலாம். டிஸ்கிரிப்ஷன்ல இதோட லிங்க் கொடுக்குறேன். ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நீங்க பிகினரா இருக்கீங்க, உங்களுக்கு வந்து எல்லா ப்ரஷஸுமே வேணும் அண்ட் ஒரே செட்டா வேணும் அப்படின்னா இந்த ஒரு செட் செம்ம யூஸ்ஃபுல்லா இருக்கும். இல்ல இப்போ நான் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். பட் இதுல எல்லா ஐ மேக்கப், ஃபேஸ்க்கு போடுறதுக்கு ப்ளஷ் எல்லாமே தேவைப்படும். எல்லாமே இருக்கும். செம்ம யூஸ்ஃபுல்லான ஒரு இது. அடேங்கப்பா, போதுமா குண்டு? இது வந்து கண்ணு வைப்பேன்னு நீ என்ன பார்த்து என்னக்கா ரோட்ல இருக்க எல்லா எம்டி பாட்டிலும் இங்க தான் இருக்கு போலயே. வாயில குச்சி போடுவோம் பண்ணி பையல. க்ளீன் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்பேஸ் சேவ் பண்றதுக்காக இந்த பெரிய கிளென்சிங் பாம்ல கொஞ்சமா உள்ள பாம் இருந்துச்சு. அண்ட் இது சாம்பிள் சைஸ் இருக்கும். நான் டிராவல் பண்ணும்போது இதெல்லாம் ஃபில் பண்ணி அப்படியே எடுத்துட்டு போவேன். இதுல இருந்து கொஞ்சமா இதுல டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். அப்புறம் இதை நம்ம இப்படியே க்ளோஸ் பண்ணி எடுத்து வச்சிருவோம். டிராவல் பண்ணும்போது யூஸ் ஆகும். ஸ்பேஸும் நிறைய சேவ் ஆயிடுச்சு. சூப்பர். என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க குழந்தைய? குரலி வித்த காட்டிட்டு இருக்காங்க குண்டு. ஓ, குரலி வித்தையா? அவனும் அசையாம உட்காந்துருக்கான் பாரு. எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? ஓகே, ஸோ ஃபுல்லாக அடுக்கியாச்சு. உங்களுக்கு புரியவே புரியாது. இதில் மோஸ்ட்லி நான் பாடிக்கு யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கு. இதில் ஃபுல்லாக நான் ஃபேஸ்க்கு மேக்கப் ரிமூவர், ஜெல்லு, ஃபேஸ் கிரீம், சன்ஸ்கிரீன், இதில் வந்து என்னோட காஜல், மஸ்காரா, ப்ரஷஸ், அப்புறம் பெண்ணெல்லாம் இருக்கு. சம்மந்தமே இல்லாமல் அப்படி தான் இருக்கும். அந்த மாதிரி பல ஐட்டங்கள் இதில் இருக்கு. இதில் ஓப்பன் பண்ணால் நான் ரேராக யூஸ் பண்ணக்கூடிய ஐட்டம்ஸ். இதில் ஃபுல்லாக ஃபேஸ் ப்ராடக்ட்ஸ், இதில் ஃபுல்லாக ஹேர் ப்ராடக்ட்ஸ், ஒன்று மட்டும் ஃபேஸ் ப்ராடக்ட் வச்சிருக்கேன். இதில் வந்து இடம் கிடைக்கிறத திணிச்சு வச்சுட்டேன். அடியில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபெபி ஐட்டம்ஸ் இருக்கும். அவனுங்க பிஸ்கெட்டு, அவனுங்க கோம்பு, அது இதுன்னு கொஞ்சம் அதோட நெயில் பாலிஷ் கேப்ல வச்சுக்கிட்டேன். அவ்வளோதான், அதுக்கே டயர்ட் ஆயிடுச்சு. கம்ப்ளீட்டா சரி பண்ணியாச்சு. ஜாலியா கொட்டாவே விட்டுட்டு இருக்கேன். சரிதான், அங்க ஃபுல்லா எல்லாத்தையும் அடுக்கி வச்சிட்டோம். அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த எரும மாடுங்கெல்லாம் யூஸ் பண்ணும். அந்த இதெல்லாம் பரவாயில்ல. இங்க பாருங்க, நான் உயிரை கொடுத்து இங்க எல்லாம் இது பண்ணிருக்கேன். நீ ஃபன் காட்டிக்கிட்டு இருக்கேன். இதையும் எல்லாம் அவங்க தொடச்சு வச்சுட்டாங்க. நான் ஜஸ்ட் துணி எல்லாம் மடிச்சு. பட் அதுக்கே நிஜமா டைம் என்ன? அலெக்சா, வாட் இஸ் த டைம்? It's 12:16 AM. கிட்டத்தட்ட 8 மணில இருந்து நினைக்கிறேன். காலைல இருந்தே கொஞ்சம் கொஞ்சம் வேலை செஞ்சுட்டே தான் இருந்தோம். 8 மணில இருந்து 9, 10, 11, 12, 4 மணி நேரம் தான் ஆகும். 4 மணி நேரமா தீயா உடைச்சிட்டு இருக்கோம். பாருங்க, எனக்கு மயக்கமே வருது. சரியான வேலை. பட் வீடு ஃபுல்லா சூப்பர் கிளீன் ஆயிடுச்சு. ஆக்சுவலா எல்லா பக்கமும் டோர்ல இருந்து இண்டு கொண்டு கொடுக்க எல்லா இடமும் செம்ம சூப்பரா கிளீன் ஆயிடுச்சு. எனக்கு ஆர்கனைஸ் பண்றது ஆக்சுவலி எப்பவுமே ரொம்ப பிடிக்கும். ஆனா இருந்தாலும் என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆர்கனைஸ் பண்ணும்போது கொஞ்சம் நமக்கு கடுப்பாகும். நம்ம ரெண்டுமே கலந்து ஒரு கலவை வளர்றேன். என்னால முடியல, ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். பட் நான் வந்து காலையில இருந்து இதுலயே இருந்து ஒரு மாதிரி ஆயிட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் போய் குளிக்க போறேன். குளிச்சுட்டு I'll be back. 3 hours later. குளித்துட்டேன். மூடு ஒரே தான் லென்த் பண்ற. குளிச்சுட்டு வந்தோடனே இப்படியே நம்ம வந்து ஓகே நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு எனக்கு ரோல் ஆன் கைக்கு நேராக இருக்கும். பாடி லோஷன் வந்து இங்கே இருக்கும். ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு. கிரேட்.